ஸோ வணக்கம் நண்பர்களே. ஏஐ மொத்த கதையையும் முடித்து விட்டது. அதான் உண்மை. என்ன உண்மை? ஏஐ மொத்த கதையும் முடித்து விட்டது. ரைட்டுங்களா? ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். வேலை இருக்கு. ஃபயர் பேஸ் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. இதில் போனீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த ஃபயர் பேஸ் ஸ்டுடியோன்றது என்னென்னா, இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுன்ட்டு சர்வீசஸ் இருக்குது. சரிங்களா? ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம சொமேட்டோ ஸ்விக்கி எந்த ஆப்பாக இருந்தாலும். இப்போ இதில் ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ என்ன பண்ணியிருக்கான், அந்த மொத்தத்தையும் ஒரு ஏஐட்ட ஒப்படைச்சிட்டான். ஜெமினி 2.5ல ஒப்படைச்சிட்டான். இந்த ஃபயர் பேஸ் ஸ்டுடியோவை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாரோட வேலை வாய்ப்பையும் கண்டிப்பாக காலி பண்ணிடும். ட்ரை ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ. உங்களுக்கு இது என்ன செய்யும்னா, இப்போ நீங்கள் சொமேட்டோ ஸ்விக்கி ஆப் யூஸ் பண்ணுறீங்களா, இது நீங்கள் பார்க்குறது யூஐ, இது ஃப்ரண்ட் எண்டு. பேக் எண்டு பின்னாடி இருக்கும். இது ரெண்டையுமே அது காலி பண்ணிடும். இப்போ ஐ அக்செப்ட்னு கொடுத்துட்டு இதில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எனக்கு ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி ஒரு ஆப் செய்யின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அதோட அவுட்லைனை கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டா? கிரியேட் கம்ப்ளீட் டாக்ஸி புக்கிங் ஆப், டாக்ஸி புக்கிங் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அதை ப்ரோட்டோடைப் பண்ணிட்டீங்கன்னா கதை முடிந்தது. சரிங்களா? இப்போ இந்த ஏஐ பற்றி ஏன் யாரும் பேச மாட்டாங்கன்னா, இது ஐடியில் ஒரு 60% ஜாபை காலி பண்ணிடும். ரைட்டுங்களா? ஏன்னா டைரக்ட் கோடிங்கை அதை அடிச்சிடும். அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன், நிறைய வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஃபயர் பேஸ் ஸ்டுடியோவை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. காரணம் என்னென்னா, பயம் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற வேலை இழப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் இருக்கிறது என் செல்லுலேயே இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சின்ன வேலையிலேருந்து வந்து டக்குன்னு பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா ஆப்பையுமே அது கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ இது கொடுத்துருக்கிறது அவுட்லைன் மட்டும்தான். சரிங்களா? இதை இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பப்ளிஷ் திஸ் ஆப் அப்படின்னு என்னோட ஃபயர் பேஸ்க்கு நான் அனுப்பிச்சேன்னா, இப்போ நான் ஃபுட் டெலிவரியை கம்ப்ளீட்டாக எடுத்துருவேன். சரிங்களா? இப்போ இதை சொல்லுங்கள், நீங்கள் இப்போ வந்து ஏஐ படிக்கிறீங்களோ இல்லையோ, ஏஐ ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கலைன்னா ஐ எம் சாரி. ஓகேவா? பார்ப்போம். இதை வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் கோடை க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் ஒரு சென்டரில், ஒரு 2-3 சென்டரில் நான் கோடிங்கை நீட்டாக படிச்சுட்டு வந்தேன். அந்த கோடிங்கை அந்த ஏஐ பண்ணிடும். சரிங்களா? இதை யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸ்விஃப்ட் ரைடு அப்படின்ற ஒரு ஆப்பை பண்ணிருச்சு. இதை நான் இப்படியே என்ன பண்ணும்னா, இந்த யூடியூப்பில் நான் வீடியோ போட ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய பேர் ஆப்பையே டக்குன்னு செஞ்சு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா? இதை யாராலையும் தடுக்க முடியாது. கெட் ஃபார் 4 எஸ்டிமேட் இந்த ஆப்பு இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதை கன்டினியூ பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? எடிட் கோடு எல்லாமே பைத்தானில் கொடுக்கும் உங்களுக்கு. இது அவ்வளவு வேகமாக இருக்கும். இது வந்து அவ்வளவு பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அவனே கோட் எடிட்டர் கொடுக்குறான், அவனே எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்போ இனிமே எந்த வேலை வாய்ப்பு இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ, கோடிங் ஸ்டூடியோ, ஜேசன் எல்லாமே இருக்குது. இதில் இருக்க எல்லா கோடுமே க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் பப்ளிஷ் அமுத்துனேன்னா என்ன ஆகும்னா, என்னோடய ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டுக்கு போகும். என் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் டெலீட் ஆகிடுச்சு, ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அவ்வளோதான். இனி இந்த ஏஐயை யாருனாலையும் தடுக்க முடியாது. இந்த ஏஐயை தடுக்கிறதுக்கு வழியே கிடையாது. தயவுசெய்து ஏஐயோட அட்வான்ஸ்மெண்ட்டை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு நான் வெளியே வரும்போதே ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் ஃபோன் பண்ணி, ரொம்ப ஒரு ஆபத்தான ஏஐ வரப்போகுது. அதுதான் வேலைவாய்ப்புன்றது பயங்கர ஒரு சரிவை சந்திக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவன் காலியாகிறான், கீழ் மட்டத்துலேருந்து அடிச்சு தூக்கும். ரைட்டா?